நலனுக்காக பாடுபடுவதும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றுத்தரும். வாஹ்சினு இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மை செய்யுங்கள், நலவை நாடுங்கள், நல்ல சமூகத்துக்கு பாடுபடுங்கள், அல்லாஹ் நன்மை செய்கிறவர்களை நேசிக்கிறான். அத்தீனு அன்-நஸீஹா, இந்த மார்க்கம் என்பதே நலம் நாடுதல். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலம் நாடுதல்? லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்மத்தில் முஸ்லிமீன வஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுக்கு நலம் நாடுதல். அல்லாஹ்வுக்கு நலம் நாடுதல் என்றால் இணை வைக்காமல் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்து செயல்பட்டு மரணிக்க வேண்டும். இரண்டாவது சொல்றாங்க வலி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நலம் நாடுதல் என்றால் வேதத்தை பழித்து விடக்கூடாது, வேதத்துக்கு புறமா நடந்துடக்கூடாது. நாமளா கையில மடியில இருந்து ஒன்னு விளக்கம் பேர்ல ஆதாரம் இல்லாத செய்தி உள்ள நுழைத்து மக்களை திசை திருப்பிவிடக்கூடாது. யூதர்களுடைய யகூதிகளுடைய வேலை தௌராத்தையும் இஞ்சிலையும் குழப்பி விட்டார்கள். வலி ரசூலிஹி, அல்லாஹ்வின் தூதருக்கு நலம் நாடுதல், தூதர் வழியில் நம்முடைய பாதைகளை, பயணங்களை, செயல்பாடுகளை அனைத்து நல்ல அறங்களையும் அமைப்பது, தூதர் பேச்ச மீறாம நடக்கிறது. வலி அய்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நலம் நாடுதல். இது முஸ்லிமுக்கு மட்டுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஆம்மத்திஹிம், எல்லா மக்களுக்கும் உழைங்க. ஒரு இந்து மக்களை, கிறிஸ்துவ மக்களை, சீக்கிய மக்களை, யூதர்களை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நன்மைக்காக நேசியுங்கள், மனித குலத்தின் வெற்றிக்காக பாடுபடுங்கள். இதை விட வேற எப்படி அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுறது? மொத்தத்தை ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டாங்க, இதுக்கு மேல இல்ல. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும், வீடுகளிலே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்றளவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் கிளையின் சார்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே இறைவனின் நேசம் பெற என்ன வழி என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயத்தில் கடந்த காலங்களில் இறைவனின் நேசத்தை பெறுவதற்கு தவறான வழிகளை ஆலிம் பெருமக்கள் காட்டியிருக்கின்றார்கள். அடிப்படை இஸ்லாத்தை தகர்க்கின்ற அம்சங்களை இறைநேசமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே போதனை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்வதென்றால், இறைநேசத்தை பெறுவதற்கு இஸ்லாம் எதிர்த்த, இஸ்லாம் தகர்த்தெறிந்த இணை வைப்பு காரியங்களையும், தர்கா வழிபாடுகளையும், தகடு தாயத்துக்களையும், பில்லி சூனியம், பேய் பிசாசு போன்ற மூட நம்பிக்கைகளையும் இறைநேசத்தை பெற்றுத்தருகின்ற காரியமாக குருட்டுத்தனமான பக்தியோடு இஸ்லாத்தை வழிகாட்டியிருக்கின்றார்கள். இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டுமென்றால் அவுலியாக்களுடைய ஆசியை நாம் பெற வேண்டும். ஒரு அவுலியாவிடத்திலே தஞ்சம் புக வேண்டுமென்றால் ஷேகுமார்களுடைய காலிலே விழுந்து முரீது வாங்க வேண்டும், தீட்சை பெற வேண்டும். ஒரு குரு இல்லை என்றால், ஒரு ஷேகிடத்திலே பையத்து செய்யவில்லை என்றால் அவர் முஸ்லீமாக மரணிக்க மாட்டார் என்ற தவறான வழிகாட்டுதலை இந்த சமூகத்துக்கு கொடுத்த காரணத்தால் இந்த சமுதாயம் குர்ஆன் சுன்னா என்ற இரண்டு சக்கரத்தின் அச்சை விட்டு கலன்று மதுகபு வழிகளிலேயும் தரிகாவின் பாதைகளிலேயும் ஷேகுமார்கள் முரிதுமார்கள் வழிகாட்டுதலையும் இந்த சமுதாயம் இறைநேசத்தை தவறாக பின்பற்றி விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வெறும் வார்த்தைகளை கொண்டு திக்ரு செய்வது மட்டுமே இறைநேசம். சரி, அதாவது குர்ஆன் சுன்னாவில் உள்ள திக்ருக்களை சொல்லி கொடுத்தாங்களா என்றால் மஸ்னூன் துவாக்கள் என்ற பெயரிலே, அபூர்வ துவாக்கள் என்ற பெயரிலே இஸ்லாத்தில் இல்லாத பிரார்த்தனைகளை, திக்ருகளை, அவுராதுகளை இஸ்லாத்தில் இருப்பதாக காட்டி மொத்த இஸ்லாமும் வார்த்தைகளில் திக்ரில் தான் இருக்குது என்பதை போன்று சுருக்கி இதெல்லாம் இறை நேசம் என்று தவறாக வழிகாட்டி விட்டார்கள். வார்த்தைகளில் திக்ர் செய்வது இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரும்.
வெறும் வார்த்தைகளை மட்டும் வைத்து சுவனம் செல்ல இயலாது. வெறும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதை புரியாமல் சொன்னால் அதற்கான என்ன கூலியோ அது மட்டும்தான் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ்வை புரிந்து விட்டால் இறை நேசத்தை தவிர அவர் வேறு எதையும் செய்ய மாட்டார். அல்லாஹு அக்பரை புரிந்து விட்டால் அல்லாஹுதான் அக்பராக இருப்பாரே தவிர மனிதர்களோ அவுலியாக்களோ ஜின்களோ நபிமார்களோ அல்லாஹு அக்பர் இடத்தில் வைத்திருக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் இடத்துல ஒரு நபரை கொண்டு இணை வைக்க கூடாது என்பதை இந்த சமூகம் புரிந்திருக்கும். வெறுமனே மந்திர சொல்லாக அல்லாஹு அக்பரையும் சுபஹான் அல்லாஹ்வையும் அல்ஹம்துலில்லாஹ்வையும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் ஆயத்துல் குர்சிகளையும் வெறும் மந்திர சொல்லாக சொல்ல பழகியதினால் இறை நேசத்தை விட்டும் இந்த சமூகம் பின்வாங்கிவிட்டது. அப்போ இதையெல்லாம் நாம் இந்த தலைப்பில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடிப்படையை தகர்த்துட்டாங்க. அதனால முதலாவது இறை நேசத்திற்கு அம்சம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திக்ரை வாயால் மொழிந்து உள்ளத்தால் நம்பி உடல் உறுப்புகளால் செயல்படுவதுதான் ஈமான் என்று சுன்னத் ஜமாத் மதரசாக்கள் பாடத்தில் வச்சுக்கிறாங்க. மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? எல்லா சுன்னத்து ஜமாத் மதரசிலையும் எழுதி வச்சுக்கிறாங்க. இதை தான் பாடமாக நடத்துகிறாங்க. முதல்ல உள்ளத்தால் நம்ப வேண்டும், பிறகு நாவால் மொழிய வேண்டும், பிறகு உடல் உறுப்புகளால் செயல்பட வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அல் ஈமானு பில் கல்பி வ மன்திக்கும் பில் லிசானி வ அமலு அல்லது யஅமலு பில் ஜவாரி, உறுப்புகளால் அமல் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அழகான டெஃபினேஷன், வரை விளக்கணம். அதுபடி நடந்தாங்களா? அதுபடி இந்த சமுதாயத்தை வழிகாட்டினார்களா? அதன்படி ஜமாத் உலமா சபை இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியதா? ஆலிம் பெருமக்கள் அந்த சொன்ன விளக்கப்படி இந்த சமுதாயத்துக்கு எல்லா பாதைகளையும் சரியாக வகுத்து கொடுத்தார்களா என்று கேட்டால் மில்லியன் கொஸ்டினா இருக்கு. சொன்னது ஒன்று, படித்தது ஒன்று, பாடம் படித்தது ஒன்று, பாடம் நடத்தினது ஒன்று, ஆனால் நடைமுறையில் பார்த்தா வேறையா இருக்கு. நேர் எதிராக, ஈமானுக்கு எதிராக, அவங்க படித்த படிப்புக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் லானத்தையும் சாபத்தையும் பெற்று தருகிற காரியத்தை நேசமாக சித்தரித்து விட்டார்கள். முதல் அம்சம் லா இலாஹா இல்லல்லாஹ் தான். ஈமான் தெளிவில்லாமல், ஈமானுடைய பாதைகள் சரியாக விளக்கப்படாமல், புரியாமல் ஒரு மனிதன் இறைவனின் எந்த நேசத்தையும் பெற இயலாது. அப்ப முதலாவது ஒரு மனிதன் நேசத்தை, இறை நேசத்தை பெற வேண்டும் என்றால் முதல் அம்சம் ஈமான் வஹி. இந்த ரெண்டுல கிளியரா இருக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிளியர் ஆகாம நீங்க தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜி செஞ்சாலும், 1000 உம்ரா செஞ்சாலும், அன்னதானம் போட்டாலும் அல்லாஹ்வின் நேசத்தை பெற இயலாது. நீங்க 60 ரக்காத்து 70 ரக்காத்து தொழுதாலும் நபி வழியில் இல்லை என்றால் அது நன்மையை பெற இயலாது. இறை தூதருடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் இறை நேசம் கிடைக்காது என்பதை அடிப்படையாக புரியணும். இந்த அடிப்படையிலே கோளாறாயிருச்சு. இறை நேசத்துக்கான அடிப்படை முதல்ல ஈமான் தான். அதிலே இந்த சமுதாயம் ஷிர்கையும் குஃப்ரையும் இணை வைத்தலையும் இறை மறுப்பையும் அன்றாடம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானுடைய சுவையை பற்றி சொல்லும்போது, ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே, ஒரு முஸ்லிமிடத்திலே 3 அம்சங்கள் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். ஐயக்கூன் அல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் ரசூலும் எல்லாத்தையும் விட மிக நேசத்துக்குரியவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் விட அல்லாஹ் ரசூல் ஒன்று சொன்னாங்கன்னா அதுதான் இஸ்லாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்குள்ள இருக்குது. அல்லாஹ் ஒன்று சொன்னா தலையிலையும் கண்ணிலையும் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. எல்லா அறிஞர் பெருமக்களும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பலி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எல்லா அலைமார்களும் சொன்னது, ரஹ்மத்துல்லாஹி அலைமார்கள் சொன்னது அனைத்தும் இந்த வசனம் தான், இந்த ஹதீஸ் தான். குர்ஆன் சுன்னாதான் வெற்றிக்கான பாதை, இறை நேசத்துக்கான பாதை, அதுதான் மறுமையினுடைய இலக்கில் நாம வெற்றி அடைய இயலும் என்று எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க. குர்ஆனை வச்சு தான் சொல்றாங்க, ஹதீஸை வச்சு தான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லாத்தை விட மிக நேசமாக இருக்கணும். அப்பதான் ஈமானுடைய சுவையை அதை நாம அனுபவித்தால், அதை உணர்ந்தால் இறை நேசம் கிட்டும். இறைவனுடைய பிரியம்
நம்ம மேல வரும். நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது முக்கியம் இல்லை, அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுல தான் நம்மகிட்ட என்ன அடையாளம் இருக்கணும்? எல்லாத்தையும் விட நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், இறை தூதரை நேசிக்கிறேன், இந்த இருவழி பாதை தான் இஸ்லாம், அதற்கு பேர் தான் வஹி. இதுல இருந்தா செய்வேன், இல்லாட்ட செய்ய மாட்டேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய சக்காத், என்னுடைய திக்கர், என்னுடைய ஔராதுகள், என்னுடைய திருமணம், என்னுடைய நிச்சயதார்த்தம், என்னுடைய மகப்பேறு, என்னுடைய குழந்தை வளர்ப்பு, என்னுடைய பெற்றோர் நலன் பேணுதல், சமூக பணிகள், ஆட்சி அதிகாரம், குடும்பவியல், எல்லா வியல்களும் பிறப்பு முதல் இறப்பு வரை இறந்த பிறகும் வஹி நின்றால் இறை நேசம் கிடைக்கும். இது ஈமானுடைய சுவை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி நம்ம நடக்கிறோமா? திருமணம் என்று வந்தால் ஊர் உலகம் என்ன சொல்லுது, ஆலிம்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஷாஃபி இமாம் என்ன ரூல்ஸை சொல்றாங்க, நம்ம சமுதாயத்தில் 50 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக, 300 ஆண்டுகளாக, 500 ஆண்டுகளாக இந்த ஊர்ல என்ன வழக்கம், அதுதான் நாம செய்யக்கூடிய திருமணம். இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஒரு சட்டம் இருக்குன்னா அது இஸ்லாமிய சட்டம் ஆயிருமா? ஏர்வாடியில் ஒரு சட்டம் இருக்குன்னா அது இஸ்லாமிய சட்டம் ஆகுமா? இமாம் ஷாஃபி ஒன்றை சட்டம் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டம் ஆயிருமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அல்லது ஏதேனும் ஒரு தாபி இப்ராஹிம் நகை அவர்களோ, யாராவது ஒருவர் தனிநபரோ, ஒரு குழுவோ, அமைப்போ, ஜமாத்தோ, ஊர் மக்களோ இஸ்லாம் என்று ஒன்றை தீர்மானிக்க இயலுமா? அப்படி தீர்மானிச்சா அது இறை நேசத்தை பெற்று தருமா? தராது என்று இந்த வசனம் சொல்லுது. பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னால் இஸ்லாம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் இஸ்லாம், இந்த அடிப்படை முதல்ல வந்துருங்க. இத வஹி, இத குர்ஆன் திரும்ப சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தர்றாங்க, மனிதர்கள் உருவாக்கிய வழிகாட்டுதல நீங்க பிடிச்சிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசத்தோடு வெளியே வருவீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான், இறைவனுடைய நேசம் வேண்டுமானால் நீங்கள் முதலில் வஹியை பின்பற்றுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது நெசமானால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். முகமது ரசூல் ஆகிய, முகமதாகிய, அகிலத்தின் தூதராகிய, காத்தமுன் நபி, கடைசி நபி ஆகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வரணும்டா நபியை பின்பற்றணுங்கிறான் அல்லாஹ். என் நேசம், என் பிரியம், என்னுடைய விருப்பம், என்னுடைய காதல், இஷ்கு உங்கள் மேல வரணும்டா, என்னுடைய காதல் உங்கள் மீது விழ வேண்டும் என்றால் என் இறை தூதர் முகமதை பின்பற்றுங்கள். எப்படி மார்க்கம் பார்த்தீங்களா? எப்படி அல்லாஹ் வழிகாட்டு? அப்படி இருக்கமா நம்ம? இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஷாஃபி ஹனபிங்கிற கொள்கை கோட்பாடு எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு? முஸ்லிம்கள்ட்ட எப்படி இந்த நடைமுறை வந்துச்சு? ஷாஃபிக்கு ஒரு தொழுகை முறை, ஹனபிக்கு ஒரு தொழுகை முறை, ஷாஃபிக்கு ஒரு திருமண முறை, ஹனபிக்கு ஒரு திருமண முறை, ஷாஃபியுடைய பாசை ஒன்று, ஹனபியுடைய பாசை ஒன்று. எப்படி வந்துச்சு நம்மள்ட்ட? ஒரே ஊர், ஷாஃபி ஹனபி ஒரே ஊரில் இருப்பாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இந்த தௌஹீது வந்து தான் சில புரட்சிகளை செஞ்சிருக்குது. தௌஹீதுக்குள்ள வந்த பிறகு கூட 100% இன்னும் மாறின மாதிரி இல்லை. கலாச்சாரம்னு சொல்லி நாமளா ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பவும் சொல்றோம், நாங்கள்லாம் ஹனபியா இருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், சில பேர் ஷாஃபியா இருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாம் தான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வஹி தான் இஸ்லாம். ஷாஃபி ஹனபியும் ஒரு ஆய்வாளர்கள், அவ்வளவுதான். அவங்க பேர்ல அவங்க மதுஹப் உருவாக்கல. இன்னைக்கு அவ்வளவு ஒற்றுமை இல்லாத சமுதாயம் ஆயிட்டையே, வஹியை விட்டதுனால தான், நபி வழிகாட்டுதலை விட்டனால தான், குர்ஆன் சுன்னாவை விட்டதுனால தான், இத்திபாவுர் ரசூல் நபியை பின்பற்றுவதை இந்த சமூகம் மறந்ததினால்தான் ஷாஃபி ஹனபி பிரிவினை, சம்பந்த வழி இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை, ஒரே ஊருக்குள்ள 2 சமூகமாக, 2 கலாச்சாரமாக, அத்தா கூட்டம் வாப்பா கூட்டம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம். அத்தாண்டு சொன்னா சுன்னத்து, வாப்பாண்டு சொன்னா பரலா. அப்படியா? அத்தாண்டு சொன்னா சொர்க்கம் கிடையாது, வாப்பாண்டு சொன்னா தான் சொர்க்கம். அப்படியா? அப்படி நாமளா ஒரு மொழியை, கலாச்சாரத்தை, உருவாக்கத்தை ஒரு கல்ச்சரல் ஃபிட் பண்ணதுனால, செயல்பட்டதுனால, வாழையடி வாழையாக ஒன்றை செஞ்சு காட்டினதுனால இஸ்லாம் ஆயிருமா? நீ வாப்பாண்டு கூப்பிடுங்க, அத்தாண்டு கூப்பிடுங்க, எப்படி கூப்பிட்டு போங்க, மம்மின்னு கூப்பிடுங்க, டேடின்னு கூப்பிடுங்க, ஃபாதர்னு கூப்பிடுங்க, டேட் மம் எப்படினாலும் கூப்பிட்டு போங்க, தந்தைன்னு கூப்பிடலாம். மொழி பிரச்சனைங்க இல்லை, அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுத்துட்டு போங்க, சொல்லிட்டு போங்க. ஆனால் பின்பற்றுவது எது?
அதுக்கு ஒரு கலாச்சாரம் வச்சிருக்கீங்க, வாப்பா கலாச்சாரம் அத்தா கலாச்சாரம் எப்படி உருவாக்குனீங்க? இஸ்லாம் அப்படி உருவாக்கிச்சா? இல்ல. இஸ்லாம் சொல்லாத நிபந்தனைகளை நாமளா உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு மண்டையில இதுதான் ஷாஃபி அப்படி இதான் ஹனஃபின்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஷாஃபி இமாம் எங்க சொன்னார் அப்படி? இன்னைக்கு நாம ஷாஃபியின் பெயரால் சொல்லப்படுகிற கூத்துக்கள் இருக்க, தர்கா வழிபாடு, தாயத்து, தகடு முடைதல், எவ்வளவு நம்பிக்கை கெட்ட அனாச்சாரங்கள், பிதத்துக்கள், இதெல்லாம் ஷாஃபி இமாம் சொன்னாங்களா? ஆதாரம் இருக்கா? இல்ல. சரி, ஹனஃபின்னு சொல்றவங்க செயல்படுறாங்களே, அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? ஹனஃபி இமாம் எழுதின மொத்த புத்தகமே 16 பக்கம் தான். நிறைய தீ எறிஞ்சு காலியா போச்சு. அதுல 16 பக்கம் தான் தீ பிடிச்சி அறகுறையா கிடைச்சிச்சுனாங்க. அதாவது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கா, தேடுறது கிடைக்க மாட்டா, கிடைக்காது. ஹனஃபி இமாம்கிட்ட படித்த மாணவர்கள் தான் சில புத்தகங்களை எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வாழையடி வாழையாக வருதே தவிர ஆதாரம் இல்லாத செய்திகளை ஹனஃபி இமாமின் பெயராலும் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகளை ஷாஃபி இமாம் பெயராலும் இட்டுக்கட்டி ஒரு சமூகம் இன்றைக்கு உலகம் முழுவதும் தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அது இஸ்லாம் இல்ல. அப்ப எது இறைநேசத்தை பெற்றுத்தரும்? இதெல்லாம் பெற்றுத்தராதுங்கிறாங்க. ஷாஃபி ஹனஃபின் கலாச்சாரம் பெயர்கள் இஸ்லாத்தை பெற்றுத்தராது. ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், முகமதாகிய என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நேசிச்சா என்ன நடக்கும்? அல்லாஹ் நேசிச்சா யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் பெரும் கிருபையாளன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். சூரத் ஆல இம்ரான் 31. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கான வழி. வஹியை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கான வழி. அப்ப அல்லாஹ் நேச வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன செய்தியை பின்பற்றணும். அப்படிதானே? அல்ல, இப்போ எங்க தந்தை சொல்றாரு, என் மேல நேசம் இருக்குண்டா, என் மேல உனக்கு பாசமே இல்லை அப்படின்னு. அது எப்படி சொல்றது? இல்லை தான் ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அத்தா மேல வாப்பா மேல நான் அன்புக்குரிய வாப்பா, அன்புக்குரிய அத்தா, அன்புக்குரிய தந்தை, ஐ லவ் யூ டேடி அப்படின்னு எழுதுனால அவர் மேல பாசம் வச்சுட்டோம்னு அர்த்தமா? அவர் சொல்ற பேச்சை எந்த பேச்சையும் கேட்கல. அத்தா சொல்றாரு, என்ன உழைக்க போடா, உழைக்கிறதுக்கெல்லாம் போக முடியுமா, சொத்து வச்சிருக்கீங்கள பார்ப்போம், ஏன்னா ஏதாவது வேலைக்கு போடா, வேலைக்கெல்லாம் பார்த்துக்குருவோம், ஏதாவது படிக்க எந்த பேச்சையும் கேட்கறது இல்லை. வாப்பா பேச்சை அத்தா பேச்சை கேட்கறது இல்லை. தந்தை பேச்சை கேட்காம இருந்துக்கிட்டு கடிதத்தில் மட்டும் எழுதுறாரு, அழகா புத்தகம் போடுறாரு, தந்தை பாசம் என்றாண்டு. சொர்க்கம் போக முடியுமா அவரு? அதனால தந்தைக்கு மேல பாசம் இருக்குன்னு அர்த்தமா? இன்னைக்கு எப்படி வெறும் வார்த்தைகளாக போச்சு. இஸ்லாம் நடைமுறையில் ஒன்றும் இல்லை. ஆனால் முஸ்லீம்னு சொல்றதுக்கு வாய் நிறைய நான் முஸ்லீம், நான் இஸ்லாத்தில் இருக்கேன் என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை செயல்படுத்தினோமா, நம்புறோமா, அந்த நம்பிக்கைக்கு பாதகம் இல்லாத வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்தோமா, அதுதான் இறை நேசத்தின் அடையாளம். அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கான ஆதாரம் அது. இதை குர்ஆன் நமக்கு போதிக்குது. ரசூலாவை எப்படி நேசிக்கணுமா அல்லாஹ் சொல்றான். ரசூலாவை நேசிக்கிறதுக்கு ரசூலா சொல்லி தராங்க. சஹீஹ் புகாரில் 14வது செய்தியா பார்க்கிறோம். இஃப வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்தில் உங்களை பெற்றெடுத்த அன்னைமார்கள், தந்தைமார்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளை விட, பேரப்பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட நான் உங்களுடைய உள்ளத்தில் மிகவும் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை உங்களில் எவனுமே மூமின் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை யாருமே மூமின் கிடையாது, நீங்க யாருமே முஸ்லீம் கிடையாது, நீங்க யாருமே ஈமான்தாரி கிடையாது. எப்போ ஈமான்தாரி ஆயுவ? தாயா ரசூலா, தந்தையா ரசூலா, சமூகமா ரசூலா, சஹாபாக்களா ரசூல்லாவா, தாபீன்களா இமாம்களா ரசூல்லாவா என்ற நிலை வந்தால், நீங்கள் எப்ப ரசூல்லாவை தேர்வு செய்கிறீர்களோ, எப்ப நபி வழியை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்களோ, எப்ப நபி வழிக்காக உங்களை இயக்குகிறீர்களோ, அப்பதான் நீங்க மூமின். நேசம்லாம் ரெண்டாவது. மூமின் ஆவறதே எப்பதான்? ஈமான் இருந்தா தான் நேசத்தை பத்தி பேச முடியும். மூமின் ஆவறதுக்கு வழி எப்பதான்? அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேல நேசிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி மக்களை விட, சொத்து பத்துகளை விட, எல்லாவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று பெருமானாரை பார்த்து உமர் சொல்லுகின்றார். அப்ப ரசூலா சொல்றாங்க, நீங்க இன்னும் முழுசா ஈமான் கொள்ளலங்கிறாங்க. எப்படி யார் ரசூலான்னு கேட்குறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, மின் நஃப்ஸிக்க, உன்னுடைய உள்ளத்தை விட, உன் உயிரை விட என்னை நீ பெரிதாக நினைத்தாதான் நீ மூமினாவே ஆவ அப்படின்னாங்க. உடனே அந்த மாத்திரத்தில் வாபஸ் வாங்குறாரு வார்த்தைகளை, யார் ரசூலா என்னை மன்னிச்சிருங்க, தெரியல எனக்கு, மின் நஃப்ஸி, என் உயிரை விட நீங்க மேலானவர்கள். இந்த கணப்பொழுதில் என் உயிர் பெருசா முகமது பெருசா என்றால் முகமது தான் பெருசு. ரசூலா அப்படி சபாஸ் அப்படி முதல்ல தட்டி, இதுதான் ஈமான் என்று சொல்றாங்க. யாரை பார்த்து?
உமரை பார்த்து. ஒரு கணப்பொழுதில் ஈமான் அடைந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். சொன்ன உடனே அப்படி கட்டுப்பட்டுருவாங்க. சமீனா அத்தானா, மூமின்களுடைய வார்த்தை என்ன, மூமின்களுடைய நம்பிக்கை என்ன, மூமினுடைய அகராதி என்ன, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். இன்னைக்கு அப்படி இருக்கமா? தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இங்கே இடுப்பிலே கட்டுறாரு, தொப்புளுக்கு கீழே கட்டுறாரு கனபி இமாம். கனபி மக்கள் அம்பிட்டு பேரும் ஆதாரம் எங்கே இருக்கும்? எல்லாம் லைஃபான செய்தியாக இருக்குது, ஆதாரம் இல்லை, ரசூலா சொன்ன மாதிரி இல்லையே, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியால் இருக்குது, அம்புட்டு பொய்யர்களால் அறிவிக்கப்பட்டிருக்க, இது எப்படி ஹதீஸாக இருக்குன்னு சொன்னால் ஆதாரங்களை காட்டினப்புறம் நான் தொப்புளுக்கு கீழே தான் கட்டுவேன். ஷாஃபியார்னா இப்படி கட்டுறாரு. பலகீனமாலாம் இருக்காங்களாங்க, முஅம்மல் இருக்கிறாங்க, பல பேர் இருக்காங்க, இல்லை பலகீனமான சைவுல் ஹிஃபில் மனநத்தன்மையில் கோளாறு உள்ள ஆள் இருக்கிறாங்க, இது ஹதீஸ் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க. விரலை அசைச்சு தாங்க தொழணும், இதாங்க ஆதாரம், இந்த பாருங்க நசாயில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது, தாரமியில் இருக்குது, தாரக்குத்தில் இருக்குன்னு காட்டியாச்சு, முஸ்னத் அஹ்மதில் இருக்குண்டு. அப்போ இன்னும் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ ஆதாரங்களை வைத்த பிறகும் இல்லை நாங்கள் அப்படித்தான் ஆதாரம் இல்லாவிட்டாலும் பின்பற்றுவோம் என்றால் உயிரை விட மேலாக மதித்ததாக வருமா? இது ஈமானுடைய அம்சமாக இருக்குமா? எத்தனை எத்தனை காரியங்கள் இப்படி நபி வழியை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறோம். குர்ஆன் வசனங்களை புறக்கணிக்க காற்றில் விட்டுட்டோமே, பறக்க விட்டுட்டோமே, எப்படி ஈமானுடைய அம்சத்தை பெறையலும்? எப்படி இறைநேசம் நமக்கு கிட்டும்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு பெருமானார் பாடம் நடத்துறாங்க. இன்றைய சூழல் முஸ்லிம்களுடைய நிலை அப்படித்தான். பிறந்த உடனே காதில் பாங்கு சொல்றான், வலது காதில் பாங்கு, இடது காதில் இக்காமத்து. பிறந்த ஒரு நிமிஷத்தில் பிதயத்தில் ஆரம்பிக்குது அந்த பிள்ளை. சிறுக்கு அடுத்து பிதாத். பிறந்த ஒரு நொடி பொழுதுல காதில் பாங்கு இக்காமத்து சொன்னால் அந்த பிள்ளை எப்படி சரியாக வளரும்? ஆதாரம் இருக்கா இதுக்கு? இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்திக்கின்ற நிறைய ஒளிஞ்சு வச்சு தௌஹீத் பிரச்சாரத்தில் இன்னைக்கும் இதை நம்பி செயல்படுற எத்தனை மக்கள் இருக்காங்களே. ஆதாரமா இது? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு பெற்று தருமா நபி வழியா இது? நபி வழியில இருந்து அதை நீங்க பின்பற்றி இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசம் வரும். இல்ல பிதஅத்து அப்படின்னா குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். எல்லா பிதஅத்தும் நூதன பழக்கங்களும் அம்புட்டு உங்களை நரகத்தில் கொண்டு போய், பிதஅத் எல்லா பிதஅத்தும் நரகத்தில் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. இறை நேசம் கிடைத்தால் சொர்க்கம், இறை நேசத்துக்கு எதிரானது கிடைத்தால் நரகம். பிதஅத்துல நரகம் போயிடும். ஒரு பிதஅத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் குருட்டுத்தனமான பக்தி இல்லையா அது? ஆதாரபூர்வமான பக்தி அது. இப்படி குருட்டுத்தனமா பக்தி பண்ணக்கூடாது. அது நேசத்துக்கு போல லானத்தையும் சாபத்தையும் பரக்கத்துக்கு எதிரான அம்சத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்திடும். இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். கத்ரா நிகழ்ச்சி, காதுகுத்து நிகழ்ச்சிகள், பிதஅத்துக்கள் நிறைய இன்னைக்கு ஒளிஞ்சு, நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் நிறைய ஒளிஞ்சும் இருக்குது தமிழ் சமூகத்தில். இன்னும் ஒளியாத சமூகம் இருக்கிறது இந்த ஊரில். இந்த சமூகத்தில் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. பெருமைக்காக பாத்தியா ஓதக்கூடிய இருக்காங்க. பாத்தியா ஓதுறதுக்கு நிறைய ஒளிஞ்சு போச்சு. கத்தம் பாத்தியாலாம் ஒளிஞ்சு போச்சு பிரச்சாரத்தினால, தௌஹீத் பிரச்சாரத்தினால. சரி, பெரிய பெரிய பணக்காரன் என்ன செய்யறான், என்கிட்ட காசு இருக்குன்னு காட்டுறக்காண்டி நான் சாப்பாடை போடுவேன், கத்தம் பாத்தியா ஓதுவேன், ஈசாலு சவாப் கிடைக்கும் என்று சொல்லி இல்லாததை மையத்தின் பேரால் ஒரு டிசைனை பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ஊர்லையும், ஷாபி கனைப்பியும். இது எப்படி இறை நேசத்தை பெற்று தரும்? இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சட்டங்கள், இஸ்லாமிய மசாயில் சட்டங்கள்ல அல்லாவை புறக்கணித்து ரசூலை புறக்கணித்து செய்யப்படுகிற எல்லாம் இறை நெருக்கத்துக்கு எதிரானது, இறை திருப்திக்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுத் தருவதற்கு எதிரானதாக அமைந்துவிடும், நரகத்துக்கான பாதையா மாறிடும். அப்ப இதை நீங்க கவனத்தில் இருக்கணும். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது, நபி வழிக்கு புறம்பாக செய்துவிடக் கூடாது. இந்த ரெண்டும் அடிப்படை. இதுதான் இறை நேசத்துக்கான முத கேட்வே, முத பாதை. இறை நேசத்துக்கு கதவை திறக்கணும்டா ஈமான்ல தெளிவா இருந்தா தான் இறை நேசத்தினுடைய கதவை திறக்க இயலும். அதான் சாவி. இறை நேசத்தை பெறுவதற்கான சாவி, கேட்ட பூட்டி வச்சிருக்க சாவி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுல கோளார வச்சுட்டு நீங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அமல்களை செய்தாலும் எந்த பலனும் இருக்காது. ஏன்? நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜி செய்தால் ஹஜ்ஜி செல்லாது. அமலுக்கு நபியே, நீர் இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்களை அழிந்து விடும். ஹஜ்ஜி எதுக்கு செய்யறோம்? அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக செய்யறோம். உம்ரா எதுக்கு செய்யறோம்? அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக செய்யறோம். நீங்க இணை வைத்துக் கொண்டு நபி வழிக்கு புறம்பாக ஹஜ்ஜி செய்தால், இணை வைத்தாலும் அமல் அழிந்து விடும், நபி வழியில் ஹஜ்ஜி இல்லைன்றாலும் அழிஞ்சு போயிடும். ரெண்டுமே அமல் ஏற்கப்படுவதற்கான காரணம். நம்முடைய முகப்பத்தை அல்லாஹ் அவன் ஏத்துக்கணும்டா முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
வஹியை பின்பற்றுதல் இருந்தா மட்டும்தான் முஹப்பத்தை பத்தியே பேச முடியும். இல்லாட்ட பேசாதே, பக்கத்திலே வராது என்றுவாங்களாம். எந்த அமல்களும் செல்லாது. இத குர்ஆன் நமக்கு சொல்லுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளரே, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். அமல்கள் அனைத்தும் இறைநேசத்தை பெற்றுத் தரும். தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, திக்ரு, பெற்றோரை பேணுதல், நற்குணங்கள், இவைகள் தான் அல்லாஹ்வின் முஹப்பத்தை பெற்றுத் தரக்கூடிய அம்சங்கள். இதுக்கு அடிப்படை ஈமான், இதுக்கு அடிப்படை வஹியை பின்பற்றுவது, இதுக்கு அடிப்படை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், ரசூலுக்கு கட்டுப்படுதல். அது இல்லாமல் இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் வெற்றி நீரை விழலுக்கு அரைத்த, தரிசுக்கு அரைத்த வெற்றி நீராக போய்விடும். எந்த அமலும் மறுமையில் பயனளிக்காது. முகப்பத்து நினைச்சுக்கிட்டு செய்ய லானத்தா போயிடும், சாபமா போயிடும், கலபத்தாயிரும், அல்லாஹ்வுடைய கோப பார்வையாகிவிடும். அப்ப இதை நாங்க புரிய வைக்க வேண்டிய அம்சம் இருக்கு. இதுதான் முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய அம்சம். ஆதாரம் கிளியரா இருக்கு. ஆதாரம் தெளிவு. குர்ஆன் ஹதீஸ்படி எல்லாம் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்படி தொழுக, குர்ஆன் ஹதீஸ்படி ஜக்காத்து, குர்ஆன் ஹதீஸ்படி திக்ர், குர்ஆன் ஹதீஸ்படி எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி எல்லா ஆதாரம் பக்காவா இருக்கு. இப்போ இறைநேசம் வந்துருமா? இறை திருப்தி கிடைச்சிருமா? அமல்லாம் எல்லாம் ஏத்துக்குருவானா? ரெண்டாவது நிபந்தனை, ஃபர்ஸ்ட் தலீல் கரீனா நஸ், நேரடி சான்று குர்ஆன் சுன்னா அல்லது மறைமுக சான்று குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஆதாரம் முதல்ல தெளிவா இருக்கு. இப்ப முகப்பத்துக்கான வாசலை திறந்தாச்சு. அடுத்து என்ன தெரியுமா? அடுத்த நிபந்தனை இஹ்லாஸ், தக்வா. மன தூய்மை இல்லாமல் எந்த செயலையும் அல்லாஹ் ஏற்பதில்லை. முஹப்பத்துக்கான அடையாளமே தக்வா தான். முஹப்பத்துக்கான அடையாளமே இஹ்லாஸ் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா செயலுக்கும் அடிப்படை, எல்லா இயங்குதலுக்கும் இயங்காமல் இருப்பதற்கும் அடிப்படை பின்னியாத் என்று சொல்றாங்க. நாம உன்னை செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் எண்ணம் தான். மனுஷன் ஏங்குறதுக்கு ஏங்கணும்னா ஒன்று அசைக்க போறிய, தொலை போறேன். சும்மா இருந்தாலும் பாங்க சொல்லாச்சு தொலை போகணும், சும்மா இருந்தாலும் சுண்ண தொழணும், சும்மா இருந்தாலும் திக்ர் சொல்லணும், சும்மா இருந்தாலும் மனைவியை கடைக்கு கூட்டு போகணும், சும்மா இருந்தாலும் வேலைக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைக்கணும். அதான ஏக்கம். ஆமால் செயல்கள், எல்லா செயலுக்கு அடிப்படை எண்ணம் தான். நல்லதுக்கு எண்ணம் தான், கெட்டதுக்கு எண்ணம் தான். அப்ப இந்த எண்ணத்தை யாருக்காக வைக்கணும்? நான் என் மனைவி மக்களுக்காக உழைக்க போகிறேன். யா அல்லாஹ், நீ சொன்னதுனால, உன் தூதர் சொன்ன வழிகாட்டுறதுனால இந்த மனைவி மக்களுக்காண்டி உழைப்பதை மறுமையில் உரமாக்கு, மறுமையில் எங்களுக்கு மரமாக்கு, மறுமையில் நன்மையாக மாற்றித்தா என்ற நல்ல எண்ணம் இருந்தால், நீங்க டீக்கடையில் வேலை பார்த்தாலும், சிமெண்ட் மூட்டை தூக்குனாலும், நீங்க தள்ளுவண்டியில காய்கறி வித்தாலும், நீங்க பெரிய ஃபேக்டரி வச்சு மிஷினரிகளை இயக்குனாலும், நீங்க சின்ன பெருசு எதை செய்தாலும் உங்களுடைய உள்ளம் அல்லாஹ் சொன்னா இது நன்மை, பொண்டாட்டிக்கு ஒரு கவள உணவை மன தூய்மையோடு தீர்த்தினால் இறைவன் கூலி தருவான் என்கிற எண்ணத்தோடு தீர்த்தினால் இறை நேசத்துக்குரியது என்று இஸ்லாம் சொல்லுது. எப்படி மார்க்கம் பத்திலா? ஒரு காஃபிர் பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைக்க மாட்டாரா? ஒரு யூதர், யகுதி, நஸ்ரானி அவர் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டாரா? அப்ப நமக்கெல்லாம் சொர்க்கம், அவங்களுக்கெல்லாம் நரகம்டா, அல்லாஹ் சரியில்லை அநியாயக்காரன் ஆயிடுவானே. அங்கதான் நிறுத்தி வச்சிருக்கான் ஈமானை. எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளை, ஒரு நாய், ஆடு, மாடு, கழுத, குதிரை கூட பொண்டாட்டிக்காண்டி உழைக்கும். தூக்குனாங்குருவி இருக்க உலகத்துல பெரிய இன்ஜினியர் யார் தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பல இன்ஜினியர் கோவப்பட்டுக்கிறாதியா, நாங்களாம் பெரிய இந்த புருஜ் கலிஃபா கட்டினவர் தான் பெரிய இன்ஜினியர். அதெல்லாம் சும்மா. தூக்கணாங்குருவி மாதிரி உலகத்தில் வீடு கட்ட முடியாது. 2 வாசம் வச்சிருக்கான் தூக்கணாங்குருவி. ஒரு வாசம் டம்மி வாசலாம், ஒன்று ஒரிஜினல் வாசம். பாம்புகள் என்ன, குருவி பூச்சிகளை சாப்பிடும். பாம்பு என்ன செய்யும்னா ஒரு வாசல் வழியா, டம்மி வாசல் வழியா ஒரு உள்ள பார்த்தா அடைச்சிருக்கும். என்னடா இது வாசலை காணாம, அந்த வாசல் வழியா பாம்பி கொத்திக்கிட்டு உள்ள போக முடியாது, முட்டையை குஞ்சு எடுக்க முடியாது தூக்கணாங்குருவிக்கு. இன்னொரு வாசம் மூடுன மாதிரியே இருக்கும். அந்த குருவிக்கு தான் அந்த லாக் தெரியும். அது ஹிட்டன்ஷிப் லாக். சைனாக்காரன் போட்டு சாவி போட்டாலும் திறக்க முடியாது. தூக்கணாங்குருவி அருமையா வீடு கட்டுது. ஒரு வீடு கட்டுதா, போய் படிச்சு பார்த்தா தூக்கணாங்குருவிக்கு எவ்வளவு பாருங்க. தூக்கணாங்குருவி தன் இணையை, மனைவியை தேடுவதற்காக முதல்ல 10 வீடை கட்டுமா. ஒரு வீடை கட்டி காட்டுமா, ஏமா வந்து பாரு வீடு பிடிச்சிருக்காண்டு. அந்த அம்மா வருமா, பொம்பளை தூக்கணாங்குருவி, வீடு சரியில்லை, ஒன்றும் தெளிவில்லை, போ, பேஸ்மெண்ட்டுமே வீக்னஸாக இருக்கு அப்படின்னு பொம்பளை தூக்கணாங்குருவி சொன்ன உடனே, சரி வேற இடத்துல கட்டி தரேன், ஓகே அதை பார்க்கவா சொல்லி டைம் எடுத்து இன்னொரு வீடு கட்டுமா தூக்கணாங்குருவி. கட்டிட்டு உட்பியத்தான் கூட்டு வருது, பாரு சுற்றி பாரு வீட்டை, பெண்ணு ஓகே, மாப்பிள்ளை ஓகே. அப்போ தான் அந்த பொண்ணு, தூக்கணாங்குருவி பொண்ணு ஓகே சொல்லுமா கல்யாணத்துக்கு. பாருங்க,
ஒரு தூக்கணாங்குருவிக்கு தெரியுது வீடு எப்படி கட்டணும். சிந்திச்சு பாருங்க. தூக்கணாங்குருவி கூட தன் இணைக்காக வீடு கட்டுகிறது என்றால் மனுஷன் பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைக்கிறது பெருசா நினைக்காதிய. காபீர் உழைப்பான், யஹூதி நஸ்ரானி எல்லாம் உழைக்கான் பொண்டாட்டி பிள்ளைக்காண்டி. உங்களுக்கு மட்டும் ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும் பொண்டாட்டிக்கு தீர்த்தனா சொர்க்கம்டா. அங்க என்ன சப்ஜெக்ட் இருக்குது? அல்லாஹ் சொன்னா, ரசூலா சொன்னாங்க, யா அல்லாஹ் எதுக்கு எனக்கு கூலியாத்தா என்று கேட்டுத்தான் நீங்க நம்பிக்கையோடு தான் அந்த செயலை செய்தால், ஒவ்வொரு நாளும் பானையில உல போடும்போது அப்படியா நினைச்சிய நீங்க? சீக்கிரம் தின்னுட்டு கடை தொலை. ஒவ்வொரு மனைவிமார்களும் டெய்லி அரிசி களையும் போது பிஸ்மில்லா சொல்லி அரிசி களைங்க, அளந்து போட சொல்றாங்க ரசூலா. சும்மா தாறுமாறா அரிசி போடக்கூடாது, எல்லாத்துக்கும் பரக்கத்து இருக்குது. நியத்தோட போகணும். என் மனைவி மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு நான் பணிவிடை செய்கிறேன், யா அல்லாஹ் இதை கபூலாக்கித்தா. செஞ்சிட்டும் அந்த துவாவை கேட்கலாம், செய்யறதுக்கு முன்னாடி கேட்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்மாயில் நபிட்டை அல்லாஹ் ஒப்பந்தம் போடுறான். அல்லாஹ் சொல்றான், அஹித்னா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபின வல் ஆகிஃபின் வ ருக்கை சுஜூத். சஜ்தா செய்தவர்களுக்கும் ருக்கு செய்தவர்களுக்கும் இந்த ஆலயத்தை நீங்கள் எழுப்புங்கள், தூய்மைப்படுத்துங்கள், அந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று நாம் இப்ராஹிம் இடத்துல இஸ்மாயில் இடத்துல வாக்குறுதி பெற்றோம். கெட்டி முடிச்சுட்டு அவங்க என்னமா சொன்னாங்க? ரப்பனா தக்கபல் மின்னா, இறைவா இந்த தூய்மையான வணக்கத்தை ஏற்றுக்கொள். நாங்க பள்ளியாசை கட்டிட்டோம், இந்த அமலை ஏற்பதும் மறுப்பதும் உன் அடிப்படையில், உன் விசுவாசத்தை, உன் முகப்பத்தை, உன் ரிலாவை கொண்டிருக்கிறது ரஹ்மானே, ஏத்துக்கிற மாட்டியா? ஒரு இப்ராஹிம் நபி மன்றாடுதார். நம்மளுக்கு என்ன, நம்மளாம் குர்ஆனை ஷரீஃபில் நபி வழி தொழுக எல்லாம் பக்காவான ஆதாரம். நம்ம தொழுகை எவனாவது மறுக்க முடியுமா? சும்மா தொழுதுகிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஜும்மா தொழுதுட்டியால இந்த ஜும்மா தொழுகை ஏத்துக்க? லோகர் தொழுகையில அல்லாட்ட கேட்டீங்களா? இப்போ மகரிப் தொழுதோம், யா அல்லாஹ் இந்த மகரிப் தொழுகை ஏத்துக்கிற மாட்டியா? எத்தனை பேர் கேட்டோம்? எப்படி அல்லாஹ்வுடைய முகப்பத்து வரும்? நம்ம நினைக்கிற அமல்களை கொண்டு சொர்க்கம் போயிடலாம்னு. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு, ரஹ்மத்தை கொண்டு தான் சுவனம் செல்ல இயலும் இந்த உம்மத்து. உலகத்தில் இருக்க எத்தனையோ நஸ்ரானிகள் அமல் செய்யறாங்க, வாழ்நாள் முழுக்க கடவுளுக்காக அவர்களோட நம்ம அர்ப்பணிச்சிட போறோம். அங்க கிடையாது. அர்ப்பணிப்புக்கெல்லாம் முந்தி ஈமான், அர்ப்பணிப்புக்கு முன்னாடி இஹ்லாஸ், தக்வா. ஒரு அமல்களை ஏற்பதற்கான இரண்டாவது கேட்வே, இரண்டாவது சாவி, இரண்டாவது பூட்டை திறக்கிறது. அல்லாஹ்வுடைய முகப்பத்துக்கான அடுத்த பகுதி எண்ண தூய்மை, மன தூய்மை இல்லாம அந்த மன தூய்மையை வலுப்படுத்துகிற அம்சங்கள் தான் ஹவுஃப், மறைவிலையும் வெளிப்படையிலும் அஞ்சு அல்லாஹ்வை அஞ்சுவது. ஹுஷூ, உள்ளச்சத்தோடு வாழுதல். ரஜா, ஆதரவு வைத்தல் அல்லாஹ்வை நோக்கி. எல்லாமே தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பரம் சார்ந்தல், அம்முடுமே தௌஹீத். பயம், அகத்திலையும் புறத்திலையும் அல்லாஹ்வுக்காக இருக்குமானால் அது ஈமான், இஹ்லாஸ், தக்வா. அது செயல்ல காட்டினா முஹப்பத்துல்லாஹ்வை பெறும். ரஜா, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் மீது ஆதரவு, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் மீது ஆதரவு. முதல்ல முகப்பத்துக்கு முன்னாடி அந்த முகப்பத்தை நேசிக்கிற ஈமான் வேணாமா? இதெல்லாம் உங்களை அல்லாஹ்ட்ட நெருக்கும் இந்த அம்சங்கள். அல்லாஹ் சொல்றான், பலா மன் அவ்ஃபா பி அஹ்தி வத்தகா, யார் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை நிறைவு செய்து, அதுக்கு மேல ஒரு ஒப்பந்தங்கள், எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் நிறைவு செய்யணும், ஒப்பந்தங்களை நிறைவு செய்து வத்தகா, இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறாரோ, ஃபஇன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களை, இறையச்சம் உடையவர்களை, ஈமான்தாரிகளை, தூய எண்ணம் உடையவர்களை, தக்வாதாரிகளை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் யாரை நோக்கி? தக்வாதாரிகளை நோக்கி. அகத்திலும் புறத்திலும் சீர்படுத்துதல் தக்வா. அது என்கிட்ட தா இறைவா. ரசூலா கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட ரசூல், எவ்வளோ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற ரசூல். ரசூலா சொல்றாங்க, லவ் குன்தும் தஅலமூன மா அலமு, நீங்கள் நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அறிவீர்கள். ரசூலா சொல்றாங்க, அதிகமாக அழுவீர்கள். மறைவான ஞானத்தை அல்லாஹ் சிலதை ரசூலாவுக்கு காட்டி கொடுக்குறான். கபருடைய வாழ்க்கை, சொர்க்கத்தை காட்டினா மற்றது ரசூலாவுக்கு தெரியாது. நம்ம ரசூலா அறியதில் நமக்கு தருவானா? தரமாட்டான். அல்லாஹ் தான் நாடியதை மறைவான விஷயத்தில் தன் மனித்தலாமிர் ரசூல், தன்னுடைய தூதர்களில் யாருக்கு நாடுகிறானோ, எந்த விஷயத்தை நாடுகிறானோ அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பான், மற்ற தூதர்களுக்கு தெரியாது. ரசூலா சொல்றாங்க, நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுவீர்கள். அந்த நபிகள் நாயகம் கேட்கிறாங்க ரசூலாட்ட, அல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா எனக்கு நேர்வழியை தா. ஈமானை கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஈமான், ஹுதா, இறைவா நேர்வழியை தா. வஹியை பின்பற்றுகிற வார்ப்பை வளர்ப்பை தா. வஹிதான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற நேர்வழியை தா. முதல்ல நேர்வழி, ஹிதாயத். வத்துகா,
நேர்வழி கிடைச்சா தப்பிச்சிட முடியுமா? இறை அச்சம், என்ன தூய்மை, இஹ்லாஸை, இறை அச்சத்தை தா ரஹ்மானே. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அஃபாஃப்னா அஃபீஃப், அஃபீஃப். இன்னல்லாஹ அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. கடைசி 10 இரவுல ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. இன்னல்லாஹ அஃபூன், இறைவா நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை நேசிக்கிறாய், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு. அஃபாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, 10-15 அர்த்தம் வைக்கலாம். அஃபாவுக்கு தனி தலைப்பா பேசலாம். மன்னிப்பு, இரக்கம், கண்டுகொள்ளாத தன்மை. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிடாத, கண்டுக்கிறாத பாவத்தை நிப்பாட்டி வச்சிடாத விசாரணையில் அப்படின்னு அர்த்தம். சீதேவித்தனம், நற்குணங்களின் தாயகம் அஃபீஃப், அஃபா நம்மள்கிட்ட வரணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும் ஆஃபியத்தை, ஆரோக்கியமாக வாழுதல் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் உள்ளடி கேட்கிறாங்க. அஃபாஃப் சுயமரியாதை, யாரிடம் கையேந்தாத தன்மை, வல்கினா போதும் என்ற மனநிலை. கோடி கோடியா சம்பாதிச்சாலும் மனம் அமைதி பெறவில்லை என்றால் அது எதுக்கு? அது முஹப்பத்தா? நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் மனம் அமைதியாக போதும் என்ற மனநிலையோடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குமானால் நீங்க மஹப்பத்துக்குள்ள வந்துருவீங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்குள்ள. அற்புதமான செய்தியை ரசூலுல்லாஹ் கேட்காங்க. இந்த 4 இருந்தா போதுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நேர்வழி, இறையச்சம், ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் சேர்த்து உள்ளவங்க அஃபாஃப். பத்தினித்தன்மைன்ற அர்த்தம், சுயமரியாதையோடு வாழ்தன்ற அர்த்தம், போதும் என்ற மனநிலை, அல்லது செல்வம், தேவையான செல்வம். இது எல்லாம் எனக்கு தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அதில் 2வது இறையச்சத்தை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இறையச்சத்தில் கோளாறாக இருந்தாங்க? அனுதினமும் கேட்டாங்களே, உள்ளத்தை சீர்படுத்த கேட்காங்களே. அப்போ முஹப்பத் உள்ளத்தில் தானே இருக்குது, அதை சரிப்படுத்துறது வழியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இறையச்சம் தான் ஒரு மனிதனை இறைவனின் நேசத்துக்குள்ளே தள்ளி விடுது, அவனை சீர்படுத்துது செயல்களை. இதை பார்க்குறோம். அதுக்கடுத்து நிறைய இருக்குது நற்குணங்கள். இன்னைக்கு தௌஹீத்வாதிகள்லாம் கொள்கையில் கரெக்டாக இருக்கிறோம், மன தூய்மையில கூட பலர் சரியாக இருக்கிறோம். அவருக்கு அல்லாஹ்வோட வெளிப்படையை பார்க்க முடியாது, அவருக்கு அல்லாஹ்வுக்குரியது. நற்குணங்கள் நல்லா இருக்கமா? கெட்ட வார்த்தைகள் பேசுறது, சண்டையில் வரம்பு மீறி பேசுறது, பொருளாதாரத்தை வாங்கிவிட்டு அதை கடனை அடைக்காம என்ன செய்யறது, கடனை இழுத்தடிக்கிறது, வியாபாரங்களில் ஹலால் ஹராம் பேண்டதில்லை, உலகத்தின் பொருளாதாரத்தின் மீது இருக்கிற ஆசை, ஷேர் மார்க்கெட்டில் உழப்பி விழுறது, லோன் வாங்கி வண்டி ஓட்டுறது, லோன் வாங்கி வீடு கட்டுறது, லோன் வாங்கி கார் வாங்குறது. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய ஆசையை பாருங்க. ஸ்டோர் மார்க்கெட் இன்னைக்கு வந்திருக்கான், ஸ்டோர் மார்க்கெட் இன்னைக்கு வந்துருச்சு. ஸ்டோரே இல்லாத ஸ்டோர் மார்க்கெட், ஒன்லி டிஸ்பிளே மட்டும்தான். டிஸ்பிளேல ஸ்டோர் மார்க்கெட் இருக்கணும். எங்க போட்டிருக்கான்? குல்பர்கா அப்படின்னு அட்ரஸ் போட்டிருக்கான். குல்பர்காவுக்கு நாங்கள் போறோம், வெறும் ஃப்ளெக்ஸ் போர்டு தான். வீட்டையே காண, நிலத்தை காண, ஒன்று வெறும் ஃப்ளெக்ஸ் போர்டு .com தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஸ்டோரே இல்லை, நிலம் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டால்ஸ் இல்லை, சரக்கு இல்லை. ஆனால் டிஸ்பிளேல மட்டும் 10 டன் புளி வச்சிருக்கான், 500 டன் மிளவத்தல் வச்சிருக்கான், 400 டன். இதுல போய் ஒரு முஸ்லீம் வேலை பார்க்கான். இல்லாத பொருளுக்கு விலை பேசலாமா? ஒரு பொருளின் தன்மையை மறைக்கலாமா? வியாபாரத்தில் ஹலால் ஹராம் என்று தெரியவில்லையே, நற்குணங்கள் அது முக்கியம் இல்லையா? ஹலால் ஹராம பேண்டது. அப்ப ஹலால் ஹராம பேணணுமா? பேணலையே. நற்குணத்தில் முக்கியமானதுல ஹலால் ஹராம். எப்படி சொர்க்கம் போறது, எப்படி அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுறது? அனுதினமும் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியத்தை, சாபத்துக்குரிய காரியத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தஹஜ்ஜத் தொழுது என்ன செய்ய? எப்படி முஹப்பத்து கிடைக்கும்? சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன் வ அஹ்ஸனுஹும் குலுகா. சொல்றாங்க, ஈமானால் இறையச்சத்தால் முழுமை பெற்ற மூமின்கள் யாருன்னு கேட்டா அஹ்ஸனுஹும் குலுகன், நற்குணங்களால் மிக அழகியவர் என்று சொல்றாங்க. பொய் பேசாம இருக்கிறது, உண்மை தன்னை மறைக்காம வியாபாரம் செய்யறது, ஹலால் ஹராமை பேணுதல், நெகிழ்வுத்தன்மையோடு வியாபாரத்தை அமைத்தல், கரடு முரடாக பேசாம இருத்தல், நகைச்சுவை உணர்வோடு வாழுதல், எப்ப பார்த்தாலும் கவலையை வெளிப்படுத்திக்கிட்டே வாழக்கூட ஒரு முஸ்லீம். நல்ல ஸ்பிரிச்சுவல் இருக்கணும், நம்மளை சுத்தி நல்ல எண்ண அலைகள் இருக்கணும். இதெல்லாம் நற்குணங்களுடைய வழிகாட்டுதல் இல்லையா? எவ்வளவு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நற்குணங்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு குணம், அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரிந்து அல்லாஹ்வுக்காக சேர்வது அர்ஷின் நிழலை பெற்று தரும். தஹாபா ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமா அலை வதஃபர்ரகா அலை. எவ்வளவு பெரிய ஈமானுடைய அம்சம், இப்ராஹிம் நபி காட்டியது அம்சம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்காக ஒருவரை நேசிப்போம், அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பாக போனால் ஒருவரை வெறுப்போம்.
அல்லாஹ்வுக்காகவே சேருவோம், அல்லாஹ்வும் ரசூலுக்காகவே பிரிவோம் என்று நீங்கள் உறவுகளை சேர்த்தும் பிரிந்தும் இறைவனுக்காக என்று இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசித்து அரிசி நிழலை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுமை ஒரு அறிவிப்பில் வருது, இன்னல்லாஹ யக்கூலு யௌமல் கியாமா ஐனல் முத்தஹாப்புன ஃபி ஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக எனக்காக இந்த உலகத்திலே நேசித்த அடியார்கள் யார், அவங்களை கூப்பிடுங்க. அல் யௌம உதில்லுஹும் ஃபி தில்லி யௌம லா லில்ல இல்லா லில், என்னுடைய நிழலே இல்லாத, என்னுடைய அரிசின் நிழலே இல்லாத, அதை தவிர வேற எந்த நிழலும் கிடையாது, அந்த மஹ்ஷரில் என் நிழல் அல்லது எனது அரிசி நிழலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அல்லாஹ்வுக்காக நேசித்த அடியார்களுக்குத்தான் அவர்கள் அல்லாஹ்வுக்காகவே சேர்வார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிவார்கள். எவ்வளவு பெரிய மஹப்பத் இறைவனுடைய பிரி, இது வந்துருமா எல்லாருக்கும் இந்த உள்ளம்? அது யாருக்கு தெரியுமா வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யகாஃபுன லௌமத்தல் லாயிம், இந்த உலகத்தில் எவனுடைய பழிச்சொல்லையும் அஞ்சாத மனிதர்களுக்குத்தான் அது வரும். தாலிக ஃபதுலுல்லாஹி யுதி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பண்பை வைக்கின்றான். என் நண்பர், என்னுடைய பால்ய உறவு, சிறு வயதிலிருந்து ஒண்ணா படிச்சிருக்கோம். அவர் பீடி குடிக்க கூப்பிடுறாரு, போயிட முடியுமா? இங்க பாருங்க, இந்த பழக்கத்துக்கு என்னை கூப்பிடாதீங்க. சாராயம் குடிக்க கூப்பிடுறாரு, இந்த பழக்கத்துக்கு என்னை கூப்பிடாத. பிதாத்து திருமணத்துக்கு கூப்பிடுறாரு, இந்த பழக்கத்துக்கு என்னை கூப்பிடாத. நபி வழிக்கு புறம்பாக, சுன்னாவுக்கு புறம்பாக, இஸ்லாத்தின் கண்ணியத்துக்கு புறம்பாக வியாபாரத்துக்கு கூப்பிடுறாரு, பார்ட்னர் கூப்பிடுறாரு, இந்த பழக்கம் வேணாம். முறிச்சியில உறவை சேர்ப்பது மட்டும்தான் உறவு இரவுன்னு பேசினீர்களே, பிரிப்பது பெரிய உறவு. அல்லாஹ்வுக்காக பிரிக்கணும். ஆனா நீங்க எனக்கு பிரிப்பீங்க? சொத்து பிரிக்கும் போது என் தம்பி என்னை கூப்பிடல, கடைசி வரைக்கும் எங்க அண்ணன் கூட பேச மாட்டேன். சொத்துக்காண்டி பேசாத தங்கச்சிமார்கள் எத்தனை பேர், சொத்துக்காண்டி பேசாத அண்ணன்மார்கள் எத்தனை பேர், சொத்து ஒழுங்கா கொடுக்கலங்கிறதுக்காண்டி வாப்பாட்டை உம்மாட்டையும் பேசாத எத்தனை பிள்ளைமார்கள். நீங்க அல்லாஹ்வுக்காண்டி பேசாம இருந்தீங்களா? அல்லாஹ்வுக்காண்டி வெறுத்தீங்களா? அல்லாஹ்வுக்காண்டி நேசித்தீங்களா? உங்க உள்ளம் பலகீனமான உள்ள, அது கிடைச்சா பலமான உள்ளது அருள். அப்ப இந்த நற்குணத்தை நம்ம பெற வேண்டும். இன்னும் அல்லாஹ்வின் முகப்பத்தை பெற்று தரக்கூடிய காரியங்கள் ஏராளமா இருக்குது. குறிப்பாக ஒன்று சொல்லிடுவோம், மக்கள் நலனுக்காக பாடுபடுவதும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றுத்தரும். வஹ்சினு இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மை செய்யுங்கள், நலவை நாடுங்கள், நல்ல சமூகத்துக்கு பாடுபடுங்கள். அல்லாஹ் நன்மை செய்கிறவர்களை நேசிக்கிறான், நல்லுபகாரம் செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அத்தீனு அன் நசீஹா, இந்த மார்க்கம் என்பதே நலம் நாடுதல். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலம் நாடுதல்? லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன வஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுக்கு நலம் நாடுதல். அல்லாஹ்வுக்கு நலம் நாடுதல் என்றால் இணை வைக்காமல் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்து செயல்பட்டு மரணிக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறாரோ அல்லாஹ் அவரை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறான், சுவனத்தில் நுழைக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நரகம் செல்வார் என்று பெருமானார் சொன்னாங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு நலம் நாடுதல், இது முதல் செய்தி. ரெண்டாவது சொல்றாங்க வலி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நலம் நாடுதல் என்றால் வேதத்தை பழித்து விடக்கூடாது, வேதத்துக்கு புறமா நடந்துடக்கூடாது. வேதத்துக்கு இன்டர்பிரேஷன், நாமளா கையில மடியிலிருந்து ஒன்று விளக்கம் பேர்ல ஆதாரம் இல்லாத செய்தி உள்ள நுழைத்து மக்களை திசை திருப்பிவிடக்கூடாது. யூதர்களுடைய யகூதிகளுடைய வேலை தௌராத்தையும் இஞ்சிலையும் குழப்பி விட்டார்கள். வேதத்தை காப்பாற்றி கொண்டு மக்களை காப்பாற்றி சேர்க்கணும், வேதத்தை கொண்டு போய் போதிக்கணும். அது வேதத்துக்கு நலம் நாடுதல். வலி ரசூலிஹி, அல்லாஹ்வின் தூதருக்கு நலம் நாடுதல். தூதர் மொழியில், தூதர் வழியில் நம்முடைய பாதைகளை, பயணங்களை, செயல்பாடுகளை, அனைத்து நல்ல அறங்களையும் அமைப்பது. தூதர் பேச்சை மீறாமல் நடக்கிறது, இது தூதருக்கு நலம் நாடுதல். வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நலம் நாடுதல். முஸ்லிம்களுக்காக மார்க்க மற்றும் சமூக பணிகளை ஆற்றுங்கள், முஸ்லிம்களுக்காக துயர் துடையுங்கள், முஸ்லிமுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், முஸ்லிம்களுக்காக வறியவர்களுக்கு உழையுங்கள். இது முஸ்லிமுக்கு மட்டுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? வலி ஆம்மத்திஹிம், எல்லா மக்களுக்கும் உழையுங்க. ஒரு இந்து மக்களை, கிறிஸ்துவ மக்களை, சீக்கிய மக்களை, யூதர்களை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நன்மைக்காக நேசியுங்கள், மனித குலத்தின் வெற்றிக்காக பாடுபடுங்கள். இதை விட வேற எப்படி அல்லாஹ்வுடைய முகப்பத்தை பெறுறது? மொத்தத்தை ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டாங்க, இதுக்கு மேலே இல்லை, மொத்த இஸ்லாம் தான். அப்போ குர்ஆன் சுன்னா அடிப்படையில், வஹீயின் அடிப்படையில் எதெல்லாம் இஸ்லாம் நமக்கு நன்மை என்று சொல்லுதோ அத்தனை நன்மையும் அல்லாஹ்வின் முகப்பத்தை பெற்றுத்தரும்.
எதெல்லாம் இஸ்லாம் பாவம் தீமை என்று விலக்கச் சொல்கிறதோ அது அத்தனையும் விலக்கிக் கொள்வதும் மக்களை விலக்கிச் செல்வதற்காக பிரச்சாரம் செய்வதும் இறைவனுடைய முகப்பத்தை பெற்றுத்தரும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அதுதான் முகப்பத்துக்கான அத்தனையுமாக இருக்கிறது. இல்லாமல் இறைவன் அதிலேயே வாழ்ந்து அதிலேயே மரணித்து இறைவனுடைய முகப்பத்தை பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.